அண்ணா உங்களுக்கு தான் அண்ணன் திருமாவளவன் இருக்காரு, எல்லாம் இருக்கிறீங்க, நல்லா பண்ணுங்க, அடிக்கடி சந்திக்கிறீங்க. அண்ணா தமிழ்நாட்டில் நியாயத்தை பேசினா கூட்டணி ஆசையாங்கண்ணா, தர்மத்தை பேசினா கூட்டணி ஆட்சியா? நாங்க தான் சொல்றோம் பாருங்க, உங்களுடைய கூட்டணி கட்சி வந்து 27 செப்டம்பர் இந்த நிகழ்வு நடந்திருந்தால் அன்னைக்கும் அந்த தலைவர் நாங்கள் டிஃபெண்ட் பண்ணிருப்போம். நீங்க அநியாயமாக யாரின் மீதையோ வழக்கை போட வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள். நியாயத்தை பேசும்போது எப்படி அது அநியாயமா மாறுங்கண்ணா? இது முதலமைச்சருக்கும் தெரியும். அதனாலதான் 606, 500, 350 ஒரு நம்பரை பேசுறாங்க. அதே மாதிரி அகமதாபாத்துடைய கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்ட ஆனா அவருடைய கட்சி தொண்டர்கள் 41 பேர் இருந்த பிறகு அவருக்கு அந்த பக்கமே போகல. நியாயமான கேள்வினா இது நீங்க யார்கிட்ட கேட்கணும்? விஜய்கிட்ட கேட்கணும், தமிழக வெற்றி கழகத்திட்ட கேட்கணும். ஆனா முதல்ல இருந்து நான் திரும்ப சொல்வது, எல்லோரும் எவ்வளவு வேகமாக பொறுப்பெடுத்து அதை முழுவதுமாக தன்னுடைய மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியா ஒரு தலைவன் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த தலைவன் மக்கள் மனசுல உயர்றார். அது ரொம்ப அரசியலுடைய அடிப்படை. மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னுடைய பொறுப்பு, நாங்கள் அப்படின்னு. அதனால் இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் எல்லோரும் பாக்குறீங்க. இதே கேள்வி நான் முதலமைச்சர் கேட்கலாம், ஐயா நீங்க கரூர் வந்தீங்க, ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போலீங்க? அதனால அதுக்குள்ள நான் போக விரும்பலீங்கன்னா சம்பந்தப்பட்ட தலைவர்கள்ட்ட நீங்க கேட்க போறீங்க. அவங்க சொல்ற பதில மக்கள் சமாதானம் ஆகுறாங்களா ஆகலையா, மக்களுக்கு பிடித்தவர்கள் ஆகிறாங்களா வெறுக்கிறவங்க மக்கள் முடிவு பண்ண போறாங்க. அதனால மக்கள் மன்றத்தில் அதை வச்சிருங்க. அகமதாபாத் விமான விபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐயா அண்ணா, கோயம்புத்தூர்ல ஒரு தனி மனிதர் இது போன்று தன்னுடைய சம்பாதித்திருக்கக்கூடிய சொத்தை வந்து தந்தை இல்லாத 100 குழந்தைகளுக்கு வருடத்திற்கு 10,000 ரூபாய் ஊக்கத்தொகையாக கொடுப்பேன் என்று அண்ணன் பாலாஜி உத்தமராஜ் அவர்கள் உத்தம் பவுண்டேஷன் மூலமா ஒரு அருமையான விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க. நாம் எல்லாம் இங்க வந்து பங்கேற்று இருக்கின்றோம். தமிழ்நாட்டில் குறிப்பாக நான் நிறைய பேசினேங்கன்னா, கல்வி வந்து வசதி இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி, வசதி இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அது ரொம்ப தவறு. இதை நம்ம நிவர்த்தி செய்யணும். இது உடனடியாக